இயேசு சத்தத்தை உயர்த்தி, பிதாவே, என்னுடைய ஆவியை உம் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகின்றார். ஒருவர் மரண தருவாயில் இருப்பார்கள் என்றால் பேசுவதற்கு பலம் இல்லாமல் தான் இருப்பார்கள். ஆனால் இயேசுவோ அவருடைய கடைசி வார்த்தைகளை லூக்கா எழுதுகின்றார். மாபெரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கும்படியாக, பிதாவே, என்னுடைய ஆவியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் இந்த பூமியில் தனக்காக நியமித்ததை இயேசு நிறைவேற்றினார். லூக்கா சொல்கிறாரு, அது முடிந்த பின்பதாக இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதியான இந்த ரோம போர் சேவன் அவன் பார்த்து சொல்கிறான், மெய்யாகவே இது ஒரு நீதிமான், மெய்யாகவே இது ஒரு தேவகுமாரன் என்று. அந்த மனிதன் அன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தினான் என்று லூக்கா எழுதுகின்றார். என்ன ஒரு அற்புதங்க! சிலுவை அண்டை வந்து யாரெல்லாம் இயேசுவை தரிசிக்கின்றோமோ நிச்சயம் அவர் இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் என்று அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார். அன்றைக்கு 2 ஜனக்கூட்டத்தார் அந்த சிலுவை கல்வாரி கொல்கத்தால் இருந்து கடந்து சென்றார்கள். லூக்கா எழுதுறாரு, இந்த ரோம 100க்கு அதிபதியான போர்ச்சேவர் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்துவிட்டு அவன் கடந்து செல்றான். நிச்சயம் அவனும் ஒரு இயேசுவின் ஒரு சீஷனாய் மாறியிருப்பான். ஆனால் இன்னொரு ஜனக்கூட்டத்தாரை குறித்தும் லூக்கா எழுதுகின்றார். இந்த ஜனக்கூட்டத்தார் அவர்கள் போகும்பொழுது மார்பை அடித்து கொண்டு அது வரைக்கும் இயேசுவை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள், அது வரைக்கும் விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் போகும்பொழுது மார்பை அடித்து கொண்டு குழப்பத்தில் போனார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார்கள். ஒரு ஜனக்கூட்டம் இயேசுவை பார்த்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வாயை திறந்து அறிக்கை செய்தார்கள், இவரே தேவகுமாரன் என்று அறிக்கை செய்தார். இன்னொரு கூட்டம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தொடர்ந்து சும்மா மார்பு அடித்து ஐயோ பரிதாபம் என்று தான் கடந்து சென்றார்களே தவிர அவர்களுக்குள் மாற்றம் ஏற்படவில்லை. நாம் இந்த ஜனக்கூட்டத்தாரோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றோம். சிலுவை அண்டை வந்து இன்றைக்கு சிலுவையின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரா சகோதரியே, நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்த இரட்சகரை நீங்கள் பார்த்து அவர் நமக்காக செய்ததை நீங்கள் கேட்டுவிட்டு ஐயோ பரிதாபமான கதை என்று நீங்கள் கடந்து செல்ல போகின்றீர்களா? அல்ல, அந்த 100க்கு அதிபதி போல இவர் மெய்யாகவே பாவங்களை சுமந்த என்னுடைய இரட்சகர், அவரை நான் அறிக்கை செய்து அவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என்று நாம் சொல்லிவிட்டு கடந்து செல்வோமா?